ஒருவர் வீடு கட்டுகிறார். உறவினராகட்டும், இல்லை நண்பர்களாகட்டும், இல்லை வேறு யாராவது இருந்தாங்க. வீடு கட்டுற அன்னைக்கு அந்த பாலக்கால் போடுவாங்க. அன்னைக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, போகலாம், தவறில்லை. ஆனால் அடுத்ததாக எப்போ போகணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடு கட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு கிரகப்பிரவேசம் இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கு போனால் போதும். நடுவில் அவங்க அன்புனால் வந்து பாருங்க அப்படின்லாம் கூப்பிடுவாங்க, தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம போய் பார்த்துட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நல்ல விஷயமா போகிறோம், சரி கூப்பிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்மளும் யதார்த்தமாக போகிறோம். ஆனால் அங்கு ஏதாவது கட்டிடத்தில் கோளாறு, கட்டிட வேலைகள் தாமதமாவது, இல்லை எலக்ட்ரிக்கல் ஒயரிங் வேலைப்பளு அல்லது ஆட்கள் வராமல் இருக்கிறது, இது மாதிரி நிறையா சங்கடங்கள் வந்ததுன்னா இவர் வந்துட்டு போனதுனாலையோ அவர் வந்துட்டு இது போனதுனாலையோ கண் திருஷ்டியா அப்படின்னு பல்வேறு எண்ணங்கள் அவர்களுக்கு வரும். இது பொதுவாக எல்லாத்துக்கும் வர்றது தான். நாம் வீடு கட்டினாலும் அப்படி தான் நினைப்போம். அப்போ இதை எப்படி தவிர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுமான வரைக்கும் 99.9 இல்லைங்க, 100% வரைக்கும் போகாமல் இருக்கிறது நிம்மதியை தரும், நல்லதை தரும், நட்பு பிரியாது. அதனால் பாலக்கால் அன்று நீங்கள் போயிட்டு வரலாம், முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா ஒன்றும் தவறு கிடையாது. கிரகப்பிரவேசத்தன்னைக்கு முடிஞ்சால் போகலாம், இல்லையா மறுநாள் போகலாம், தவறு கிடையாது. எனவே இது மாதிரி வேண்டாத சின்ன சின்ன சம்பவங்கள், குருவி உக்கார பனம்பழம் விழுந்த கதையாயிரும். அதனால் இது மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு இடைக்கு 2 தடவை யோசித்து சரியென்று பட்டால் செய்யலாம்.